இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் பொண்டி கடற்கரைக்கும் இலங்கையின் அர்கங்குடா கடற்கரைக்கும் நேரடி தொடர்புகள் இல்லாமல் விட்டாலும் சிட்னி நகர கடற்கரையில் நேற்று யூதர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து இலங்கையில் யூதர்கள் அதிகம் நடமாடும் அர்கங்குடாவிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. யூதர்களின் ஹனூக்கா பண்டிகையின் ஆரம்ப நாளில் தந்தை மகன் என 2 முஸ்லிம்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 15 பேர் சிட்னி நகர பொண்டி கடற்கரையில் கொல்லப்பட்ட பின்னணியில் இலங்கையின் கடற்கரைகளில் காசா போர்க்கலைப்புக்கு ஓய்வெடுக்கும் இஸ்ரேலிய படையினர் உட்பட்ட யூதர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் புதிய கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரு நிலைமை எழுந்துள்ளது. அர்கங்குடாவை பொறுத்தவரை அங்கு பல யூத ஷபாத் மையங்கள் இயங்கி வருகின்றன. அதற்கும் அப்பால் அங்கு அலைச்சறுக்கு விளையாட்டுக்கு வெறும் உல்லாச பயணிகளிலும் அதிகமாக யூதர்களை உள்ள பின்னணியில் ஆஸ்திரேலிய கடற்கரை தாக்குதலுக்கு பின்னர் அர்கங்குடா கடற்கரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக அலசப்பட்டு வருகின்றன. இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளில் அநேகமானவர்கள் இஸ்ரேலின் கட்டாய இராணுவ சேவைக்கு பின்னர் ஓய்வெடுக்கும் இஸ்ரேலிய படையினரின் ரிசர்வ் வீரர்கள் என கூறப்படும் நிலையில் இவர்களில் சிலர் போர்க்குற்றவாளிகளாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அர்கங்குடாவில் ஹீப்ரூ எனப்படும் இஸ்ரேலியர்களின் மொழியில் அதிகமான வணிக பலகைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் அர்கங்குடா பகுதியில் நிரந்தரமாகவே குடியேறவும் தலைப்படுகின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் சுற்றுலா விசாவில் வேலை செய்வது சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இலங்கையில் 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய சுற்றுலா நிறுவனங்கள் கமுக்கமான வகையில் இயங்கி வருவதான குற்றச்சாட்டுகளும் உள்ளன. கடந்த 2024 அக்டோபரில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம், பிரித்தானிய தூதரகம், ஆஸ்திரேலிய தூதரகங்கள் யூதர்களை மையப்படுத்திய தாக்குதல் எச்சரிக்கைகளை விடுத்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக அர்கங்குடாவுக்கு அருகே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பொத்துவில் இருப்பதால் அர்கங்குடா பகுதிக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் குடிமக்களை சில மேற்குலக நாடுகள் கோரியிருந்தன. இதனால் அர்கங்குடா பகுதியில் பதற்றங்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகரித்த விடயமெல்லாம் நீங்கள் அறிந்த விடயம். அன்றைய நாட்களில் செய்தி வீச்சும் இந்த விடயங்களை உங்களுக்காக வழங்கியிருந்தது. இப்போது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர பொண்டி கடற்கரையில் தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் பெரும் உயிர்ப்பலிகள் இடம்பெற்ற நிலையில் அர்கங்குடா உட்பட்ட இடங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அனுர அரசாங்கம் சடுதியான கவனத்தை திருப்பியுள்ளது. ஏற்கனவே அரசாங்கத்திற்கு இயற்கை பேரழிவு காரணமாக போதும் என்ற சவால்கள் உள்ள நிலையில் இப்போது புதிதாக இந்த விடயமும் ஒரு சவால் விடயமாக வந்துள்ளது. அதாவது ஆளுந்தரப்புக்கு இப்போது பல தலையீடுகள் உள்ளன. இப்போது அந்த தலையீடுகளில் ஒன்றாக இந்த தாக்குதல் நிலவரங்கள் மட்டுமல்ல, ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகளின் வாரிசுகளும் போதைப் பொருளுடன் சம்பந்தப்படும் செய்திகளெல்லாம் வருவது ஆளுந்தரப்புக்கு புதிய தலையீடியை கிளப்பியுள்ளது. இதுவரை எதிர்க்கட்சி முகங்கள் சார்ந்தே இந்த போதைப்பொருள் சார்ந்த விடயங்கள் வந்த நிலையில் இப்போது அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கண்டி மாநகரின் துணை முதல்வராக இருக்கும் ருவான் குமரவின் 26 வயதான புதல்வியும் இப்போது போதை சர்ச்சைக்குள்ளாகப்பட்டிருக்கின்றார். அதுவும் அண்மைய இயற்கை பேரழிவில் அதிக உயிர்ப்பலிகளையும் அதிக மண் சரிவு சம்பவங்களையும் துன்பியலாக எதிர்நோக்கிய அதே கண்டி மாவட்டத்தில் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகிலுள்ள ஒரு விடுதியில் சமூக ஊடகங்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு போதை விருந்து நிகழ்வை மையப்படுத்தி இந்த செய்தி வெளியானது.
இந்த போதை விருந்து மீது காவல்துறை நடத்திய சோதனையில் ஐஸ் போதைப் பொருளும், ஹெரோயின், குஸ் போதை காளான்கள் உட்பட்ட பல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதுடன் 18 வயது முதல் 31 வயதுக்கு உட்பட்ட 24 ஆண்களும் 4 பெண்களும் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தனர். அடாது வளைவதாலும் விடாது போதை விருந்து நடத்தப்படும் என்ற வகையில் கண்டி, திருவோணமலை, நீர்கொழும்பு என பல இடங்களிலிருந்து சென்ற இளையோர் இந்த போதை விருந்தில் பங்கெடுத்த நிலையில்தான் அவர்கள் காவல்துறையால் அள்ளி செல்லப்பட்டனர். அவ்வாறாக அள்ளி செல்லப்பட்டவர்களில் ஒருவர் கண்டி துணை முதல்வர் ருவான் குமரவின் மகள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவரும் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் நாளை மறுதினம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய வேண்டிய ஒரு நியதி உள்ள நிலையில் இந்த விடயம் இப்போது ஆளுந்தரப்புக்கும் புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. அனுர தரப்பின் முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகரும் இந்த அரசாங்கம் குறித்த முதலாவது முறைகேட்டு சுழியை போட்டவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல கடந்த வாரம் தெற்கின் சபுகஸ்கந்த பகுதியில் தனது ஜீப் ரக வாகனத்தை ஒரு கார் ரக வாகனத்துடன் மோதியதால் அந்த காரில் பயணித்த 6 மாத குழந்தை உட்பட்ட 3 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விடயம் தெரிந்த விடயம். ரன்வலவும் இந்த விபத்தில் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 12ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் கண்டி நகர துணை முதல்வரின் மகள் போதை விருந்து குற்றத்தில் இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றார். இதற்கிடையே அசோக ரன்வலவின் மருத்துவ அறிக்கை இன்னமும் தமக்கு கிடைக்கவில்லை என காவல்துறை தெரிவிக்கின்றது. அதாவது ரன்வல வாகனத்தை செலுத்திய போது அவர் மதுபோதையில் இருந்தாரா என்பதை கண்டுபிடிக்கும் சோதனை உபகரணங்கள் அவர் கைது செய்யப்பட்ட வேளை தங்களிடம் இல்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுவதும் சற்று விந்தியாக இருக்கின்றது. தனது போலியான கல்வி தமிழை வெளியிட்டு அனுர அரசாங்கத்தின் முதலாவது ஊழல்வாதியாக சுட்டுவிரல் நீட்டப்பட்ட அசோக ரன்வல மீது இப்போது மதுபோதையில் அவர் வாகனம் செலுத்தியதான அரசல் புரசலான கதைகளெல்லாம் வந்தாலும் ரன்வல வாகனத்தை செலுத்திய போது மது அருந்தி இருந்தாரா என்பதை கண்டுபிடிக்கும் சோதனை உபகரணங்கள் அப்போது தங்களிடம் இல்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு கருத்தை கூறுவது இந்த விடயத்தில் காவல்துறை சில பூசி மெழுகல்களை செய்கின்றதோ என்ற ஐயங்களையும் வலுப்படுத்தியுள்ளது. இவ்வாறான சவால்களின் தாக்கம் காரணமாக நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவு பாதிப்புகளை பார்வையிட பல இடங்களுக்கும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா துரிதமாக ஓடி திரிகிறார். அரசு அதிகாரிகளை ஆங்காங்கே சந்தித்து துரிதமாக செயற்பட்டு நாட்டை மீண்டும் வளமை நிலைக்கு திருப்பும்படி அவர் கராரான அறிவுறுத்தல்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார். அண்மைய இயற்கை சீற்ற நிலைமை காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இவ்வாறு இலங்கையை ஓரளவுக்கு இயல்பு வாழ்வுக்கு திருப்ப அனுரகுமார திசாநாயக்கா ஓடோடி திரிந்தாலும் அவருக்கு அவரது தரப்பில் முறையான ஆதரவு கிட்டிக்கொள்வதில்லை என்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை வார இறுதியில் திருமலைக்கு சென்று டித்வா சூறாவளி இலங்கையின் பொருளாதாரத்தின் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை செலுத்திவிட்டதாக திருமலை கடற்படை தளத்தில் வைத்து கவலை தெரிவித்ததுடன் இதுபோன்ற சவாலை கண்டு ஓடிப்போவது தனது பொறுப்பு அல்ல எனவும் மாறாக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதே தனது பொறுப்பு என கடற்படையினருக்கு செய்தி சொன்னார். அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை அவர் அசாதாரணமாக ஓய்வின்றியோடி திரிந்தாலும் அவரை போல அவரது அணியில் சுறுசுறுப்பு தெரியவில்லை. மாறாக அவரது தரப்பில் இப்போது அவருக்கு தலையீடு தரும் வகையில் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் இயங்கி வருவதான விமர்சனங்கள் கிளம்பி வருகின்றன. அனுரவை பொறுத்தவரை தனக்கு அரசியல் கண்ணி வைக்கும் வகையில் எதிரணியிலிருந்து சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ஷ, சம்பிக்க ரணவக்க, உதய கம்மன்பில உட்பட்ட அரசியல் முகங்கள் அரசியல் செய்து பேரழிவு குறித்த முன்னெச்சரிக்கைகளில் அரசாங்கம் கோட்ட விட்டமைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என அரசியல் நோக்கங்களுக்கான ஆட்டத்தை தீவிரப்படுத்துவது ஒரு புறத்தில் தலையீடியாக உள்ளது. இதே சமகாலத்தில் இன்னொரு புறத்தில் தனது தரப்பிலும் அவருக்கு தலையீடுகள் உள்ளன. இப்போது எதிரணிகள் கூட்டமாக சேர்ந்து அரசாங்கம் காலநிலை எச்சரிக்கைகளில் கோட்டை விட்டதான விடயத்தில் அரசுக்கு எதிராக வழக்கு ஒன்றை போடவும் திட்டமிடுகின்றன. 2019ஆம் ஆண்டில் எவ்வாறு அப்போதைய அரசு தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கைகளில் அசம்பந்தமாக இருந்து இலங்கைக்கு பெரும் பேரழிவை உருவாக்கி கொண்டாரோ இந்த முறையும் அவ்வாறான ஒரு அசம்பந்தத்தால்
அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு தித்வா சூறாவளி குறித்த முன்னெச்சரிக்கைகளை கண்டுகொண்டும் அவற்றில் முறையாக கவனம் எடுக்காமல் நகர்ந்து கொண்டதால் இலங்கைக்கு பெரும் பேரழிவு கிட்டிக் கொண்டதாக எதிரணியினர் ஒரு குற்றச்சாட்டை தொடுத்து வருகின்றார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தை பொறுத்தவரை தித்வா சூறாவளியை மையப்படுத்தி கடும் மழை பொழியும் என்பது தெரிந்திருந்தாலும் இவ்வாறாக பெருமழை பொழியும் என்பது தெரியாது என வாதிட்டுக் கொள்கிறார்கள். அதாவது மேக வெடிப்புக்கு ஒப்பான ஒரு மழை இந்த நாட்களில் பெய்யும் என்பது தெரியாது என்பது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் வாதம். எதிரணியினரோ இந்த வாதத்தை ஏற்க தயாராக இல்லாமல் மேலும் இந்த விடயத்தை இறுக்கி அரசாங்கத்தின் மீது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது உட்பட்ட விடயங்களில் மும்முரமாக இயங்க தலைப்படுகின்றார்கள். இந்த நிலையில்தான் இவ்வாறான எதிரணியின் நகர்வுகளை சமாளிக்க அனுரவும் அதிக சுமையுடன் அதிகமாக ஓடித்திரிய மறுபுறத்தே அவரது அணியில் உள்ளவர்கள் நுழல்கள் போல தமது வாய்களால் அனுரவுக்கே கேடுகளை உருவாக்கிக் கொள்வதான விமர்சனங்களும் வருகின்றன. அனுரவை பொறுத்தவரை அவர் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவித்துள்ள அசாதாரண இழப்பீட்டு நிவாரணத் தொகைகளை அவரது அரசாங்கத்தால் வழங்க முடியுமா என்பது ஒரு ஐயமாக எழுகின்றது. ஏனெனில் அறிவிக்கப்பட்ட இழப்பு தொகைகளை வழங்கிக் கொள்வதற்கு அதிக செலவீனம் அரசாங்கத்திற்கு ஏற்படும் என்ற போதிலும் அனுரவை பொறுத்தவரை உலக நாடுகள் தரும் நிவாரண நிதி குறித்து ஒரு நம்பிக்கையில் இருப்பதாக தெரிகின்றது. இதனால்தான் இந்த நிவாரண நிதி நம்பிக்கையில் அவர் அதிக இழப்பீட்டு தொகைகளை அறிவித்ததாகவும் நம்பப்படுகின்றது. ஆனால் உலக நிவாரணம் நிதியாக அல்லாமல் நிவாரணப் பொருட்களாக மட்டும் கிட்டிக்கொண்டால் எதிர்வரும் நாட்களில் அரசாங்கத்திற்கு நிதி நிலைமையில் சிக்கல் ஏற்படக்கூடும். இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் வாய்ப்புக்காக எதிரணி முகங்களும் கண்ணி வைத்து காத்திருக்கின்றன. இதனால்தான் சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ஷ போன்ற முக்கிய எதிரணி முகங்கள் மக்களை சந்திக்கும் போது உங்களுக்கு நிவாரணப் பணம் கிட்டிக்கொண்டதா, நிவாரணப் பொருட்கள் கிட்டிக்கொண்டதா என்ற வினாக்களை போகும் இடங்களிலெல்லாம் எழுப்பி அதற்கு மக்கள் வழங்கும் பதில்களில் எதிர்மறையான பதில்களை ஊடக பரப்பில் வெளியிட்டு அரசாங்கத்திற்கு நெருக்கடியை உருவாக்க தலைப்படுகின்றார்கள். இப்போதைய நிலையில் நிவாரணப் பொருட்கள் கிட்டிக்கொள்கின்றன, அதனை மறுப்பதற்கில்லை. ஆனால் நிவாரண நிதி எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு கிட்டியதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நேற்றும் இந்தியா தனது ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை மேலும் நன்கொடையாக கட்டுநாயக்காவுக்கு தனது குளோப் மாஸ்டர் விமானத்தில் அனுப்பி வைத்தது. பின்னர் அதே விமானத்தில் இதுவரை மகியங்கனை பகுதியில் செயற்பட்ட தனது கள மருத்துவமனையை மூடி அதன் பணியாளர்களை அதே விமானத்தில் இந்தியாவுக்கு நேற்று மீண்டும் மீளெடுத்துக் கொண்டது. இலங்கையின் வரலாற்றில் வெளிநாடு ஒன்றால் இதுவரை அமைக்கப்பட்ட கள மருத்துவமனைகளில் இந்தியா மகியங்கனையில் இயக்கிய மருத்துவமனை தான் மிகப்பெரிய கள மருத்துவமனை என்ற பதிவை பெற்றிருக்கின்றது. தித்வா சூறாவளி கடந்ததுமே இந்திய இராணுவத்தின் பரஷூட் பிரிவான சத்ருஜித் படைப்பிரிவு இந்த பராஃபீல்ட் மருத்துவமனையை கடந்த 2ஆம் தேதி குளோப் மாஸ்டர் விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு சென்று கண்டிக்கு அருகிலுள்ள மகியங்கனை பகுதியில் அதனை அமைத்து அன்று முதல் நேற்று முன்தினம் வரை 14 பெரிய அறுவை சிகிச்சைகள் உட்பட தினசரி 1200 நோயாளிகளுக்கு அந்த கள மருத்துவமனை ஊடாக சேவை வழங்கி இதுவரை தித்வா சூறாவளிக்கு பின்னர் மகியங்கனை கள மருத்துவமனையில் மாத்திரம் 7000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததான பதிவுடன் தான் இப்போது இந்திய கள மருத்துவமனை மூடப்பட்டு அதன் மருத்துவ பணியாளர்கள் நேற்று மீண்டும் இந்தியாவுக்கு மீளெடுக்கப்பட்டனர். அமெரிக்க படைத்துறை அண்மைய நாட்களில் அதிகமாக இலங்கையில் களப்பணியில் இருப்பது மற்றும் சீனாவின் உயர்முகம் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு பறக்க இருப்பது போன்ற பின்னணியில் இந்தியாவுக்கு இந்த நகர்வலில் உள்ளூர ஏற்பட்ட விசனமே அதன் மகியங்கனை பராஃபில் மருத்துவமனையை மூட வைத்ததாக சில அரசல் புரசலான கதைகள் இருந்தாலும் அவற்றுக்குரிய ஆதாரங்கள் விட தனது ஆபரேஷன் சாகர் பந்துவை மிகப்பெரிய நிவாரண நடவடிக்கையாக டெல்லி இலங்கையில் பதியமிட்டிருப்பதையும் நோக்கிக் கொள்ள வேண்டும். இவை இலங்கை குறித்த விடயங்கள். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் பொண்டி கடற்கரையில் நேற்று நடத்தப்பட்ட குரூரமான துப்பாக்கி தாக்குதலில் பலியான மக்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொள்ளும் வகையில் இன்று ஆஸ்திரேலியாவில் தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்படுவதால் ஆஸ்திரேலியாவின் அனைத்து பகுதிகளிலும் அதன் தேசிய கொடிகள் இன்று அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. யூதர்களின் ஹனூக்கா பண்டிகை ஒன்றுகூடல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியா மீதான தாக்குதலுக்கு சமன் என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்துள்ளார். நேற்று
நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 10 வயது சிறுமி முதல் 87 வயதான மூதாளர் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டனர். ஆயுததாரி ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். 40 பேர் வரை இந்த தாக்குதலில் காயமடைந்தனர். இந்த தாக்குதலை தந்தையும் மகனும் நடத்தியிருக்கின்றனர். ஆயினும் தாக்குதலாளிகளில் ஒருவரான 50 வயதான சஜித் அக்ரம் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரது மகனான 24 வயதான நவீத் அக்ரம் சம்பவ இடத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். இதேபோல தாக்குதலாளிகளில் ஒருவரான தந்தையை 43 வயதான அகமது என்ற பழ வியாபாரி துணிகரமாக மடக்கி அவரது துப்பாக்கியை பறித்ததை காட்டும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகின்றன. இந்த வீர தீரத்தை செய்த பொதுமகன் குறித்த பாராட்டுக்கள் இப்போது வெளிக்கிளம்பி வருகின்றன. தாக்குதலாளியின் மகனான மற்ற துப்பாக்கிதாரி தன்னை மடக்க முயன்றவரை 2 முறை சுட்டுக் கொண்டாலும் அவரும் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வீர தீரத்தை செய்த பொதுமகனும் தாக்குதலாளியின் மகனால் சுடப்பட்ட போதிலும் அவர் உயிர் பிழைத்திருக்கின்றார். எனினும் ஆபத்தான கட்டத்தில் இப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த பொதுமகனுக்கு இப்போது ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் முதல் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வரையான தலைவர்கள் ஹீரோ என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். தாக்குதலை நடத்திய 50 வயதான சஜித் அக்ரமுக்கு துப்பாக்கி உரிமம் இருந்ததாகவும் அவரிடம் 6 ஆயுதங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்ததாகவும் அதிகாரிகள் இன்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த 6 ஆயுதங்களும் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 3 சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதாவது 3 துப்பாக்கிகள் நேற்று கடற்கரையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த இருவரும் சிட்னி நகரின் மேற்கில் உள்ள ஃபொனோரிக் பகுதியில் வசித்து வந்ததாகவும் காவல்துறை குறிப்பிடுகின்றது. தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் பிரித்தானியாவை சேர்ந்த ஜூத ரபியான எலிஸ்லாங்கர் என அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதேபோல பிரான்ஸை சேர்ந்த ஒரு பொறியியலாளரும் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் அடங்கியுள்ளதாக தெரிகின்றது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் இன்று கூடிய ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் துப்பாக்கி உரிமங்களுக்கு கடுமையான புதிய விதிகளை ஆஸ்திரேலியாவில் அறிமுகப்படுத்துவது குறித்த பரிந்துரைகளை அமைச்சரவையின் முன்னால் வைத்துள்ளார். இவைதான் செய்தி வீச்சின் இன்றைய முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.